கேரளா வச்சு அந்த ரேப் பாடகர் வேடன் மீது ரேப் வழக்கு என்னங்க புதுசாக இருக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஹிரண்தாஸ் முரளி என்ற வேடன் அப்படிங்கிறவர் கேரளாவில் திருச்சூர் பகுதியை சேர்ந்தவர். இவங்க அம்மா ஸ்ரீலங்கா, அப்பா கேரளாவை சேர்ந்தவர். அவர் இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா ரேப் பாட்டுகளில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களெல்லாம் பற்றி பேசி ரேப் நிறைய பாடி குறுகிய காலத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு பாடகராக கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். ஏகப்பட்ட போட்டி பொறாமை இவர் மேலே. வேடன் அப்படின்னா இப்போ தெரியாத ஆள் இல்லை இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இவர் மேலே அரசியல்வாதிகளுக்கு பிடிக்கல. ஏதோ சமூக அவலங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிகளை போகிற எதுக்குறாரோ, அரசாங்கத்தை எதுக்குறாரோ அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே மிகப்பெரிய ஒரு போட்டி பொறாமை அப்படின்னு இருக்கு. அவர் எப்படியா மட்டத்தன முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு 2021 2023 வரைக்கும் இந்த வேடன் கூட ஒரு பெண் டாக்டர் பழகுனாங்க. கோழிக்கோடுல ஒரு அபார்ட்மெண்ட்ல வச்சு சோசியல் மீடியா ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி டிஸ்கஸ் பண்ணும்போது 2 பேர்த்துக்குள்ள லவ் ஏற்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. 2 பேரும் பல்வேறு முறை அந்த 3 வருஷ பீரியடில் அவங்க உடலுறவு வச்சுக்கிட்டாங்க. அந்த பெண் டாக்டர் நிறைய பணம்லாம் இவருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் இவர் உறவு வச்சுக்கிட்டாரு. இப்போ அந்த பொண்ணை அபேண்டன் பண்ணிட்டாரு. பணத்தை திருப்பி கூட கொடுக்கல. அதனால் ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணி என்னைய பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கினார். அவர் மேலே ரேப் கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லி இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து 2025 கம்ப்ளைண்ட் கொடுத்து திரிகா கரா போலீஸ் ஸ்டேஷனில் இவர் மேலே இந்திய தண்டனை சட்டம் 376 சப்செக்ஷன் 2ல் ஒரு அக்ரவேட்டட் ஃபார்ம் ஆஃப் ரேப் அப்படின்னு ஒரு கேஸ் ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் சேர்ந்த ஏசி சிஜு அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கமிஷனர் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஏற்கனவே ஏப்ரல் 2025 அன்னைக்கு இவருடைய ஃப்ரெண்ட்ஸும் 6 கிராம் கஞ்சா வச்சுருந்தாங்க அப்படின்னு ஒரு என்டிபிஎஸ் கேஸ் இவர் மேலே போட்டாங்க. அப்புறம் சிறுத்தை பல் ஒன்று வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 51 ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் போட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அதெல்லாம் வெளியே வந்துட்டாருங்க அவர். ஆனால் இவரை விடவே கூடாது, இவர் விட்டனா பெரிய ஆளாயிருவாருன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சதி பண்ணுற மாதிரி அங்கே உள்ள அரசியல் கட்சிகளை ஆக்ட் பண்ணி இப்போ 2022 23 ஒரு பெண்ணோட டாக்டரோட உறவு வச்சுருந்தாரு, அது ரேப் அப்படின்னு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதை ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏங்க, ஒரு ஆள், ஒரு சாதாரண நபர் ஒரு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகி ஒரு ரேப் பாடகராக ஒரு பெரிய இதாக உயர்ந்தனா இந்த அரசியல்வாதிகளுக்கு பிடிக்காதோ? என்ன சம்பவம்? ஒரு பெண் டாக்டர் கூட பரஸ்பர சம்மதம் வச்சு தானே அவர் பாலியல் ரீதியான உறவு வைத்து கொண்டார். இது எப்படிங்க ரேப் வரும்? ஆக அவரை ஒழிச்சு கட்டணும் முடிவு பண்ணிட்டீங்க அரசியல் கட்சிகள். அப்போ இதுவும் பொய் கேஸ் தானா? வேடன் நிரபராதியா?